ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா JWT, அதாவது ஜேசன் வெப் டோக்கன். ஜேசன் வெப் டோக்கன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே ஆத்தென்டிகேஷன், அத்தாரைசேஷன், குக்கீஸ் செஷன் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே தரவா பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதாவது ஃபஸ்ட்டு குக்கீஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். குக்கீஸ் ஸ்மால் பிளாக் ஆஃப் டேட்டா கிரியேட்டட் பை எ வெப் சர்வர் while a user is browsing a website. We can set expiry date manually. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குக்கின்றது ஒரு ஸ்மால் பிளாக் ஆஃப் டேட்டா, அதாவது அதுக்குள்ள நம்மளோட டேட்டா வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எப்போ அந்த குக்கீஸை யூஸ் பண்ண முடியும்னா, while user is browsing a website. ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணும்போது தான் அந்த குக்கீஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளைண்ட் இருக்கா வச்சுக்கோங்க, அதான் ஒரு ப்ரௌசர். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. சரிங்களா? டேட்டா பேஸ் சர்வர் இருக்குங்க. ஓகே, சர்வர் ப்ளஸ் டேட்டா பேஸ். இப்போ வந்து இந்த கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாரு சர்வருக்கு. எனக்கு ஒரு பேஜோ அல்லது ஒரு டேட்டாவோ வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறாரு. இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவருக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டை சென்ட் பண்ணும். ஓகேவா? இப்போது இந்த சர்வர் வந்து குக்கீஸ் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் டேட்டாவையும் இந்த ரெஸ்பான்ஸ் கூடவே சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த குக்கீஸ் என்ன ஆகும்னா, இந்த ரெஸ்பான்ஸ் கூட போய் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? அந்த ப்ரௌசரில் ஸ்டோர் ஆன பிறகு யூசருக்கு குக்கீஸ்க்கும் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை, எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் இதே யூசர் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணார்னா, அந்த ரெக்வஸ்ட்டுக்குள்ளேயே இந்த குக்கீஸும் சேர்த்து சென்ட் ஆகும். மேனுவலாக எக்ஸ்பிளிசிட்டியாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கீஸ் வந்து அடுத்த ரெஸ்பான்ஸ் கூட சென்ட் ஆகும். ஸோ இதான் இந்த குக்கீஸ்ன்றது. நம்ம வந்து சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் கூட இந்த குக்கீஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணும். அது ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணும். அதான் இந்த குக்கீஸ். அடுத்து ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆத்தென்டிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் தட் ஐடென்டிட்டி ஆஃப் எ பர்சன். அதாவது ஷார்ட்டாக சொன்னால் ஹூ த யூசர் இஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குமா? சரிங்களா? அதில் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்வர் சைடு போகும். அந்த சர்வர் என்ன பண்ணுவோம்னா, இவர் கரெக்டான யூசர் தானா, இவர் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா, ஸோ டேட்டா பேஸில் இவரோட ஐடென்டிட்டியெல்லாம் இருக்கா, அது ரெண்டும் மேட்ச் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஆத்தென்டிகேஷன். ஓகேங்களா? ஹூ த யூசர் இஸ். அடுத்து அத்தாரைசேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணி போயிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த பேஜுக்கு போகணும், அதுக்கடுத்து இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னும்போது இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா, இவர் வந்து நம்ம ரெஜிஸ்டர்டு யூசர் தானா இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்கறது. சரிங்களா? ஸோ அப்படின்னு பண்ணுறது தான் அத்தாரைசேஷன். நீங்கள் இப்போ ஒரு பேஜுக்கு போகிறீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவீங்க சர்வருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த பேஜ் வேணும் அப்படின்னு சென்ட் பண்ணும்போது அந்த சர்வர் என்ன பண்ணணும்னா, உங்களை அத்தாரைஸ் பண்ணணும். இவர் வந்து ரெஜிஸ்டர் யூசர் தான் அப்படின்னு அத்தாரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஆர் டேட்டா வந்து சென்ட் ஆகும். ஸோ அது பேர் தான் அத்தாரைசேஷன். வாட் த யூசர் கேன் ஆக்சஸ். அந்த யூசர் வந்து என்ன ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குக்கி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சிங்க, அதாவது ப்ரௌசர் கிளைண்ட். இங்கே வந்து ஒரு சர்வர் ப்ளஸ் டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறார். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் அனுப்பும்போது இதில் வந்து அவர் லாகின் ஃபார்ம் அனுப்பியிருப்பார் சப்மிட் பண்ணி. ஸோ அது வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் அனுப்போம். இஃப் த யூசர் இஸ் கரெக்ட் ஆத்தென்டிகேட்டட், அப்போ வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்போம். சரிங்களா? அப்போ வந்து இந்த குக்கீஸில் அந்த யூசரை ஸ்டோர் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே. பிகாஸ் எதுக்குன்னா, நீங்கள் அத்தாரைஸ் பண்ணும்போதும் இவர் வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர் தான் அப்படின்றதுக்காக ஒரு டைமும் கிளைண்ட் ரெக்வஸ்ட் மேக் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து அத்தாரைஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது கிளைண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வேணுமா கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும். சரிங்களா? அந்த ஒரு ரெக்வஸ்ட் அப்பையும் இந்த குக்கீஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அப்பையும் சென்ட் ஆகுமா சர்வருக்கு. ஸோ அப்படின்னும் போது அந்த குக்கீஸில் யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் ஸ்டோர் பண்ணிட்டா அப்போ வந்து யூசர் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணால் போதும். ஸோ மற்ற ரெக்வஸ்ட் எல்லாமே குக்கீஸில் யூசரோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது டேட்டா பேஸ் வந்து ஈஸியாக அத்தரைஸ் பண்ண முடியும், ஒரு டைமும் அத்தரைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் யூசர் வந்து லாகின் பண்ணிவிட்டு அடுத்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது, நீங்கள் சர்வருக்கு சென்ட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட்டு கூடயே அந்த குக்கீஸும் சென்ட் ஆகுமா. அந்த குக்கீஸில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், யூசர் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ சக்ஸஸிவ் ரெக்வஸ்ட்டில் வந்து இந்த யூசர் டீட்டெயில் இருக்கும்போது குக்கீஸில் இருக்கிறதால இதை வந்து அத்தரைஸ் பண்ணும். அடுத்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காரு, இந்த குக்கீஸில் இவரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இவர் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் தான், ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கீஸ் வல்னரபிள் கேன் பி ஈஸிலி ஹேக்டு பை ஹேக்கர்ஸ். தே கேன் ஆக்சஸ் யுவர் அக்கௌண்ட் எனி டைம். நீங்கள் குக்கியில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம பண்ணோம்னா
குக்கி வந்து ஈஸியாக வல்னரபிள், ஈஸியாக ஹேக்கர் வந்து குக்கி அட்டாக் பண்ணாலே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக கெட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் செஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த செஷன் எப்படி யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணாங்கன்னா அந்த ஒரு டைம் லாகின் பண்ணும்போது ஒரு யூனிக் செஷன் ஐடி வந்து க்ரியேட் ஆகும் ஒரு தனித்தனி யூசருக்கு. ஸோ அந்த யூனிக் செஷன் ஐடி வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் தென் அந்த குக்கி கூட அந்த செஷன் ஐடி இன்சர்ட் பண்ணி குக்கி வந்து கிளையண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். இதுதான் செஷன். அடுத்து பாருங்கள், இப்போ செஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே ஒரு கிளையண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இங்கே சர்வர் இருக்குது, ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு தான் லாகின் சென்ட் பண்ணுறாரு. இவர் ஆத்தென்டிகேட் பண்ணி, சரிங்களா, ஒரு செஷன் ஐடி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இவர் ஆத்தென்டிகேட் ஆனால் ஓகே, இவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று ஒரு செஷன் ஐடி க்ரியேட் ஆகி இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். செஷன் ஐடிஸ் எல்லாரோட செஷன் ஐடி இதில் இருக்கும். ஸ்டோர் ஆன உடனே ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும். சரிங்களா? அந்த குக்கீஸில் செஷன் ஐடியை ஸ்டோர் பண்ணி அனுப்பிடும். கரெக்டுங்களா? எனக்கு செஷன் ஐடியில் போய் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ யூஸரை வந்து லாகின் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த பேஜ் வேணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா இந்த ரெக்வஸ்ட் கூடயே இந்த குக்கீஸும் சென்ட் ஆகுமா நெக்ஸ்ட் டைமு. ஸோ அதில் செஷன் ஐடி இருக்குமா. ஸோ அப்போ வந்து சர்வர் என்ன பண்ணோன்னா இந்த செஷன் ஐடி இங்கே கம்பேர் பண்ணி இருக்குது, செஷன் ஐடி இங்கே அவைலபிள். ஸோ இவர் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் அப்படின்னு பண்ணி அத்தாரைஸ் பண்ணணும். இந்த டைம் அத்தாரைஸ் பண்ணி அவர் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாரோ அதை சென்ட் பண்ணும். இதுதான் செஷன் ஐடி. சரிங்களா? இதுலேயும் ஒரு மெயின் ட்ராபேக் இருக்குது. ஸோ இப்போ வந்து யூசர் ஒரு ஹேக்கர் வந்து இந்த குக்கீஸை ஹேக் பண்ணாலும் அவருக்கு வந்து வெறும் செஷன் ஐடி மட்டும்தான் கிடைக்கும். அதை வச்சு அவரால் பாஸ்வேர்டு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து சேஃப்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஐடிக்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் இருக்காருன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் யூசருக்கு ஒரு டைம் செஷன் ஐடி ஸ்டோர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா பேஸ் தேவைப்படும். சரிங்களா? அது வந்து ஒரு மெயின் ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இதை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு JWT JSON வெப் டோக்கன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா? JWT is often used to secure RESTful APIs because it can be used to authenticate a client that wants to access the API. இப்போ ஒரு API எண்ட் பாயிண்ட் இருக்குன்னா ஒரு யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும். சரிங்களா? ஆத்தென்டிகேட் பண்ணி அவருக்கு ஒரு டோக்கன் கொடுக்கணும். அந்த டோக்கன் வச்சு தான் அவர் அந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணால் தான் அந்த எண்ட் பாயிண்ட் ரீச் ஆக முடியும். அப்படி அவர்கிட்ட டோக்கன் இல்லைன்னா நம்ம வந்து அந்த API அவரால் ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது. சரிங்களா? இதுதான் அந்த JSON வெப் டோக்கனோட மெயின் கான்செப்ட். JWT எக்ஸ்பைஸ் டைம் ஷுட் பி வெரி ஷார்ட். ரெஃப்ரெஷ் டோக்கன் பற்றி நம்ம அதை ஒரு அட்வான்ஸ் டாபிக், அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ இது JSON வெப் டோக்கன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கிளையண்ட் இருக்கார். சரிங்களா? இங்கே வந்து ஒரு சர்வர் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுவார். ஸோ அந்த லாகின் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் போகுமா, இங்கே வந்து ஒரு சீக்ரெட் கீ இருக்கும். சரிங்களா? இந்த சர்வர்கிட்ட ஒரே ஒரு சீக்ரெட் கீ மட்டும்தான் இருக்கும். அந்த சீக்ரெட் கீ என்ன பண்ணணும்னா இவர் அனுப்பின டீட்டெயில்ஸை வச்சு இந்த சீக்ரெட் கீயோட ஒரு அல்காரிதம், சரிங்களா, ஒரு அல்காரிதமோட ஒரு சைன்டு ஒரு டோக்கன் ரெடி பண்ணும். சரிங்களா? டோக்கன் வெரிஃபிகேஷன் டோக்கன் வந்து ரெடி பண்ணும். சரிங்களா? இந்த வெரிஃபிகேஷன் டோக்கன் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு என்ன ரெக்வஸ்ட் மேக் பண்ணாரோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த குக்கீஸ்லாம் JWT டோக்கனை இன்சர்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ரெஸ்பாண்டை இப்போ அகைன் நெக்ஸ்ட் டைம் இப்போ யூசர்கிட்ட இந்த குக்கீஸை JWT இருக்குது. இப்போ அகைன் கிளைண்ட் வந்து லாகின் ஆகிட்டு அடுத்து ஏதோ பேஜில்னா டேட்டா வேணும் நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் கூட இந்த குக்கீஸும் சென்ட் ஆகுமா. ஸோ JWT டோக்கன் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்வர் என்ன பண்ணால் இவர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட ஒரு குக்கீஸில் JWT டோக்கன் இருக்குது, அந்த டோக்கன் கரெக்டான டோக்கனா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு என்ன ரெக்வஸ்ட் கேட்டாரோ அதை வந்து ரெஸ்பாண்டாக சென்ட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் JWT கான்செப்ட். இந்த குக்கீஸ் எப்படி இந்த JWT டோக்கன் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் கீயை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும். வேறு எந்த ஒரு செஷன் ஐடி அந்த மாதிரி எதுவுமே ஸ்டோர் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் கீ, அந்த ஒரு சின்ன ஒரு கீ மட்டும் எவ்வளோ செக்யூராக பார்த்துக்கணும். அந்த கீ லீக் ஆகிடுச்சுன்னா உங்கள் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக வல்னரபிள். ஓகேங்களா? அந்த கீ தான் முக்கியம். ஸோ இதுதான் JWTயோட கான்செப்ட். இப்போ JWT எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டோக்கன் எப்படி இருக்குன்றதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது JWT வெப்சைட், இது அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு JSON வெப் டோக்கனோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது எல்லாமே டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டர் இருக்குது. இதில் வந்து அல்காரிதம், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இது ஒரு டைப் JWT இருக்குது. இதில் இங்கே இருக்க சைடு எல்லாமே சர்வர் சைடோட இன்ஃபர்மேஷன். இது சர்வர் சைடில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? கிளையண்ட்டால் இந்த டோக்கன் தெரியுதுங்களா, இந்த டோக்கன் மட்டும் தான் இவரால் பார்க்க முடியும். இப்போ வந்து இது ஹெட்டர் ஆச்சா. அடுத்து பேலோட் டேட்டா வந்து யூசரோட டேட்டா இருக்கும். யூசரோட நேம், யூசரோட ஐடி, பாஸ்வேர்டு மேக்ஸிமம் இதில் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. யூசரோட நேம், யூசரோட ஐடி வந்து பேலோடில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென்
வெரிஃபை சிக்னேச்சர் இருக்கும். நீங்கள் நான் ஒரு சீக்ரெட் கீன்னு சொன்னேன்னா இந்த சீக்ரெட் கீ இருக்குமா, இந்த வெரிஃபை சிக்னேச்சர்ன்றது என்னென்னா இந்த பேலோட டேட்டாவையும் அந்த சிக்னேச்சர் அந்த கீயையும் ரெண்டையும் ஹேஷ் பண்ணி ஒரு அல்காரிதம் மூலமாக மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணும். அதான் இந்த ப்ளூ கலர். ஓகேங்களா, அந்த சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணும். இந்த ரெட் கலர் வந்து என்னன்னா இந்த ஹெட்டர். ஓகேங்களா, இந்த ஹெட்டரை தான் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்தமாரி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பேலோட் டேட்டா மிடில் பார்ட் ஆஃப் த டோக்கன் வந்து பேலோட் டேட்டா அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சிக்னேச்சர், இதுதான் இந்த சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரில் என்ன கண்டெயின் ஆகிருக்குன்னா இந்த 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 பேலோட் டேட்டா ப்ளஸ் அந்த சீக்ரெட் கீ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் மூலமாக ஹேஷ் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இந்த சீக்ரெட் கீழே. ஓகேங்களா, இப்போ ஒரு யூசர் இந்த பேலோட் டீட்டெயில்ஸை ஃபார்ம் மூலயமா சென்ட் பண்ணாருன்னா நம்ம வந்து சீக்ரெட் கீ நம்ம சர்வரில் இருக்குமா இதையும் ரெண்டுத்தையும் ஹேஷ் பண்ணி இந்த JSON வெப் டோக்கனை ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் அந்த கிளைண்ட் இதே டோக்கனை அனுப்பினாருன்னா இது எப்படி அதை சைன் வெரிஃபை பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு சீக்ரெட் கீ இருக்கா, அல்காரிதம் இருக்கா, இந்த மிடில் டேட்டாவையும் இதையும் கம்பேர் பண்ணும். சரிங்களா, இந்த கீழே இருக்க சிக்னேச்சரில் இந்த பேலோட் டேட்டா இருக்கணும். சரிங்களா, இதுதான் இந்த கம்பேரிஷன் மெத்தட். இப்போ ரெண்டும் இப்போ பாருங்கள், இப்போ நான் இது ஒன்று இப்படி இரேஸ் பண்ண இன்வேலிட் சிக்னேச்சர். இப்போ கிளைண்ட் ஏதாவது அதில் ஹேக்கர் ஏதாவது இதை ஹேக் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இன்வேலிட் சிக்னேச்சர்னு வந்துடும். ஸோ வந்து JSON டோக்கன் வெரிஃபை பண்ணும்போது எரர் காமி அந்த யூஸரை அத்தாரைஸ் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அப்படி கியூன்னு கொடுத்து பாருங்கள், இப்போ அத்தாரைஸ் ஆகிடுச்சு. இப்போ யூசர் இதான் இப்போ இவருக்கு ஹார்வே அப்படின்னு ஆட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் பேலோடு சேஞ்ச் பண்ணும்போது பேலோடும் சேஞ்ச் ஆகுது, அதேமாதிரி சிக்னேச்சரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் கைஸ் JSON வெப் டோக்கன் ஒரு ஆர்கிடெக்சர். மெயினாக நம்ம இந்த சீக்ரெட் கீ மட்டும் ஸ்டோர் பண்ண போதும். ஸோ எல்லாவோட நம்ம இப்போ கீ பாஸ்வேர்டும் சேஃபாக இருக்குது, நம்மளுக்கு பெரிய டேட்டா பேஸும் தேவையில்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் JSON வெப் டோக்கன் இப்போ வெரி பாப்புலராக மாறிட்டு வருது கைஸ்.